அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படின்றத பார்க்கலாம். திருக்குறளில் வந்து 99% வந்து இதிலேயே கவர் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கோட நோட்ஸும் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜுக்கு மேலே இருக்குது, 4-5 பேஜுக்கு பக்கமாக இருக்கும். ஸோ எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஏன்னா கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் பெருசு இல்லைங்களா. அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் திருக்குறள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் குறள்லேருந்து ஒரு 3 கொஸ்டினாச்சும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அப்படின்றது திரு ப்ளஸ் குறள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். திருக்குறள் வந்து எதனால் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாக்களால் ஆன நூல், அதனால் இயற்றப்பட்டது. குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்குறள் வந்து என்ன பெயர் அப்படின்னா ஆகு பெயர், வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? அடுத்து வந்து திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகு பெயர். இது வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும், 11 கீழ்க்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 இருக்குது இல்லைங்களா, அதில் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து திருக்குறள் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல். ஓகேங்களா? அதிக அடிகளையும் அதிக பாடல்களையும் கொண்ட நூல் வந்து திருக்குறள். அதிக அறங்களை கொண்ட நூலும் என்னது திருக்குறள் தான். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக செய்யுள், அதாவது பாவாவால் ஓகேங்களா பெயர் பெற்ற நூலும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்கள் குறள் வெண்பாவால்னா 1.25 அடி. ஓகேங்களா? 1.25 அடியால் ஆன நூல், ஒரே நூல் வந்து திருக்குறள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து தமிழ்மாதின் இனிய உயர்நிலை. திருக்குறள் என்னன்னு சொல்கிறாங்க, தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருக்குறள். அதுக்கப்புறம் தமிழரின் மதம், தமிழர் திருமறை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிலாம் அழைக்கப்படுது திருக்குறளுக்கான வேறு பெயர்கள். எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறும் நூல். எந்த காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறும் நூல். எல்லா நூலுமே 11 கீழ்க்கணக்கு நூல்களில் வந்து 4 அடியார் திருக்குறள் ரெண்டுமே நியர்பை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள் தான் நீங்கள் போடணும். திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை. இது எப்படி கேட்கலாம், எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து திருக்குறள் தான். ஓகேங்களா? திருக்குறள் வந்து 2 அடி வெண்பாவை குறிக்கிறது. திருக்குறள் வந்து 2 அடி வெண்பா. அது திரு என்று சிறப்பு அடைமொழி பெற்ற நூலை குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னே வகுத்து காட்டிய நூல். அதாவது மனித நாகரிகம் வந்து பிற நாடுகளில் தோன்றவே கிடையாது. நாகரிகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும் போதே திருக்குறள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தோன்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உலகோர் விரும்பி படிக்கும் நூலாக உள்ள ஒரே நூல் வந்து திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும், நாலும் அப்படின்றது 4 அடியாரையும், இரண்டும் அப்படின்றது வந்து திருக்குறளையும் தான் சொல்கிறாங்க. பிற தமிழ் சொல்லறிமை 4 எனும் பழமொழி இதன் பெருமையை விளக்குவனாகும். இவற்றுள் நாள் என்பது 4 அடியாரையும், 2 என்பது எதை குறிக்கிறது, திருக்குறளையும். ஸோ 4 அடியாருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து நாள் அப்படின்னு கொடுத்துருந்தானா, ஸோ நாள் அப்படின்றது வந்து 4 அடியார். 2 அப்படின்றதுக்கான வேறு எதை, 2 என்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா திருக்குறளை குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை நூல் எது, திருக்குறள் நூல். ஓகேங்களா? அடுத்து வந்து உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் வந்து திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை வந்து திருக்குறள் தான். ஓகேங்களா? இந்திய மொழிகளில் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவால் நூலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவால் நூல் எது, திருக்குறள். அடுத்து வந்து இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் குறள். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. அகரத்தில் தொடங்கி, அதாவது உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ, உயிர்மெய் எழுத்துக்களில் கடைசி எழுத்து நா,
ஸோ இந்த எழுத்துக்களில் தொடங்கி இந்த எழுத்தில் முடிகிற ஒரே நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டது. ஓகேங்களா? திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. 55 பாடல்களையும் 53 புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. இதில் சிவவெண்பா, தினகர வெண்பா, வடமாலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றனவும் குறளின் சிறப்பை கூறுகிறது. ஓகேவா? அடுத்து மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். அதாவது திருக்குறளை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா மலையத்துவாசன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு. இது லாஸ்ட் குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எந்த ஆண்டு திருக்குறள் முதல் பதிப்பிக்கப்பட்டது? 1812. ஒரு டைம் 1812 முதல் திருக்குறளை பதிப்பித்தவர் யார்? மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். எங்கு பதிப்பித்தார் அப்படின்னா தஞ்சையில் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நார்மலாக ஃபஸ்ட் ஆப்ஷனே மதுரைன்னு இருக்கும். தமிழ் வளர்த்த சங்கம் எங்கே? மதுரை. நம்ம உடனே ஓகே மதுரையில் தான் இப்போ பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போட்டுருவோம். ஆனால் அது கிடையாது, தஞ்சை. இதில் 3 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மலையத்து மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு எங்கே பதிப்பித்தாங்க அப்படின்னா தஞ்சையில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திருக்குறளை முதல்ல பதிப்பித்தவர் 1812 ஞானப்பிரகாசம். ஆனால் பரிமேலழகர் உரையோடு சேர்த்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் 1840. ஓகேங்களா? பரிமேலழகர் உரையுடன் முதல் திருக்குறளை பதிப்பித்தவர் ராமாயர் 1840. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல் திருக்குறள் தானா? ஆனால் உலக நாடுகளில் எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் ஜியூ போப் மொழிபெயர்த்திருப்பார். லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார். குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியூ போப் அதனை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். 1886 வெளியிட்டார். அடுத்து திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிராம்ப்ளன் மாளிகையில் சுரங்கப்பட்டதில் வில்லியத்துடன் இது திருக்குறளை வைத்திருப்பாங்க. ஸோ உருசிய நாட்டு அணுத்துளைக்காத கிராம்ப்ளின் மாளிகையில் பார்த்திங்கன்னா வில்லியம் அப்படின்ற நூலை உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த நூலோடு சேர்த்து திருக்குறளையும் உள்ள பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வில்லியத்துடன் அதே தான் சொல்கிறாங்க. அந்த கிராம்ப்ளின் மாளிகையில் தான் உள்ளே வச்சுருக்காங்க. திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மாண்பதைக்கும் உலக பொது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா? அதாவது திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது இல்லை, அது மாண்பதைக்கும் உலகுக்கே பொது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவி கல்யாண சுந்தரனார். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழர் என்ற ஒரு இனம், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தோன்றாவிட்டால் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்ததுக்கு உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதற்கு உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பிறப்போருக்கு எல்லா உயிர்க்கும் என்பது பொதுநெறி காட்டிய புலவர் யார் அப்படின்னா வள்ளுவர். பிறப்போருக்கு எல்லா உயிர்க்கும் அப்படின்ற ஒரு பொது நெறிய காட்டியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? திருவள்ளுவர். அனைத்து நாட்டினருக்கும் இனத்திற்கும் தமக்கே உரியதென்று கொண்டாடும் வகையில் பொதுவான கருத்துக்களை படைத்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். அறம் பொருள் இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகளை உடையது திருக்குறள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 133 குறட்பாக்களையும் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது தான் என்னது திருக்குறள். ஸோ அடுத்து பார்த்திங்க அறத்துப்பாலில் இருக்கிற அதிகாரங்கள். அடுத்தடுத்து முக்கியமான புலவர்கள் யார் என்னென்ன உரை எழுதியிருக்காங்க அதையெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.